எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பொங்கல் வீக்கெண்ட எப்படி ஸ்கவுட் ட்ரூப் கூட செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் காமிக்க போறேன். என் பையன் வந்து பாய் ஸ்கவுட்ஸ்ல இருக்கான். அவங்க ஸ்கவுட் ட்ரூப்ல இருந்து பொங்கல் வீக்கெண்ட் அப்ப ஒரு மவுண்டனஸ் ஏரியால கேம்ப் அவுட் பிளான் பண்ணியிருந்தாங்க. பொதுவா நான் கேம்ப் அவுட்லாம் போமாட்டேன். ஆனா இந்த தடவ ஃபேமிலியோட பொங்கல் வீக்கெண்ட கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைன் அப் பண்ணியிருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு, "சரி அப்போ நம்ம வந்து டின்னர் சைன் அப் பண்ணலாம். இண்டியன் டின்னர் அவனுக்குலாம் பண்ணி குடுக்கலாம்" அப்படின்னு சொன்னாரு. சரி நாங்க அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் அப்புறம் என்ன மெனு அப்படின்லாம் பிளான் பண்ணி ட்ரூப் மீட்டிங்கில் அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம். அவங்க நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்க மசாலா ஐட்டம்ஸ்லாம் இந்தியன் ஸ்டோர்லேருந்து நாங்க வாங்கிட்டு போயிட்டோம். அப்போ தான் நான் யோசித்தேன், சரி பொங்கல் வீக்கெண்டாக இருக்கே நம்ம எல்லாம் அவங்களுக்கெல்லாம் பொங்கல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொங்கலுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு போயிட்டேன். அவங்கக்கிட்டேயும் சொல்லிட்டேன், இது மாதிரி எங்களோட ஃபெஸ்டிவல் டே, அதனால் நான் உங்களுக்கு வந்து பொங்கல் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சரி வி ஆர் எக்ஸைட்டட் டு ஈட் யுவர் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க. இந்த கேம்ப் அவுட் வந்து அந்த ஏரியா வந்து ரொம்ப குளிராகவே இருந்தது. இருந்தாலும் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பொங்கல் அவுட்டோரில் வைக்கிறது. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு இந்த கேம்ப் அவுட் வந்து மறக்க முடியாத லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. அவங்கலாம் சாப்பிடுவாங்களா? அவங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் பொங்கல் பண்ணிட்டு இருந்தப்பயே அவங்கலாம் வந்து நல்லா ஸ்மெல் வருது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் அந்த ஸ்கவுட் ட்ரூப்பில் நிறைய இந்தியன் பசங்க இருக்காங்க. ஸோ இந்தியன் பேரண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுமே வந்து சொன்னாங்க, ரொம்ப தாட்ஃபுல் ஐடியா. பொங்கல் அன்னைக்கு நாங்கள் பொங்கல் சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடு இருந்ததே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமா இருந்தது. ஹைக்கிங்லாம் போனோம். அது வந்து இன்னொரு வீடியோவாக போடுறேன். அது கூட நீங்கள் போய் பாருங்கள். அன்றைக்கி காலையில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்கவுட் செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து அடல்ட் கிச்சன் செட்டப். அந்த 2 ப்ளூ ஜக்கில் ஹாட் வாட்டர் இருக்கும். நடுவில் இருக்கிறதுல காஃபி, பிளாக் காஃபி எப்போயுமே ரெடி ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கீழே வந்து எல்லா கண்டெய்னர்ஸும் இருக்குது. அதில் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்பூன்லேருந்து பெரிய பாட்டு வரை கொண்டு வருவாங்க. அப்புறம் இங்கே ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குது, ஸ்டவ் இருக்குது. அப்புறம் இதில் வந்து ஃப்ரீசர் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இந்த கூலரில் இருக்கும். இதில் வந்து எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் இருக்கும். இந்த ரெட் கிரேட்டில் தான் சாப்பிட்ற கப்ஸு, பிளேட்ஸ்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப்பாக அதை போய் எல்லோரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் குக்கரில் வந்து அரிசியும் பருப்பையும் போட்டு பொங்கலுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவங்க பக்கத்துலேயே இன்னொரு பர்னரில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட் மீல் அவங்க பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து வெல்லத்தையும் மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த குக்கரில் ஓப்பன் பண்ணோடனே நம்ம இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பக்கத்துலேயே நின்று ஓட் மீலை வந்து கிண்டிகிட்டே இருந்தாங்க. அப்போயே இந்த ஸ்மெல்லு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்டாங்க. அப்புறம் எனக்கு அந்த வெல்லம் ஊற்றுனதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அது எல்லாத்தையும் ஊற்றி பருப்பு, ரெய்சின்ஸ் எல்லாம் போட்டு, நெய் எல்லாம் போட்டு ஹஸ்பண்ட் அதை வந்து கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கிட்ட ஓட் மீல் ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் அவங்கெல்லாம் பொங்கல் ரெடி ஆகிற வரை வெயிட் பண்ணி இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் ஓட் மீல் சாப்பிட்றோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஓட் மீலுக்கு வந்து ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் வந்து கேட்டாங்க, ஸ்மெல் நல்லா இருக்கே என்னதுன்ட்டு. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பொங்கல்னால் என்ன, அது எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருமே வந்து அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து எல்லாமே காலியாக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா கடைசியில் கொஞ்சம் தான் இருந்தது. நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட ஆரம்பித்தப்ப இந்தியன் பேரண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷமாக வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லா அடல்ட் வாலண்டியர்ஸுமே வந்து ரைஸ் போரிட்ஜ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஹைக்கிங் போயிட்டோம். ஹைக்கிங் போயிட்டு திரும்பி வர்றப்பயே ஈவினிங் ஆகிடுச்சு. இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. நல்ல குளிர், கேம்ப் ஃபயர்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹைக்கிங் வராதவங்க வந்து எங்களுக்கு ஆனியன், டொமேட்டோஸ், சிக்கன் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் டின்னர் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோன்னா, வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் டிக்கா மசாலா, வெஜ் கறி, அப்புறம் ஸ்டோர் பாட் சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, ரைத்தா, இதுதான் பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாருமே நல்லா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே அப்படி சமையல் ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா குக்கரில் நான் மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெஜ் பிரியாணிக்கு. அப்புறம் பக்கத்துலேயே சிக்கன் டிக்கா மசாலாவுக்கு சாட்டே பண்ணிகிட்ருந்தாங்க.
அப்புறம் வந்து நாங்கள் இதில் திரும்ப அந்த பாட்டுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி மாற்றிட்டேன். அப்புறம் ஒயிட் ரைஸு, இது வந்து காய் சிக்கன் வெஜ் கிரேவிக்கு, அப்புறம் இது வந்து வெஜ் கிரேவிக்கு, அப்புறம் இந்த பாட்டில் வந்து சிக்கன் டிக்கா மசாலாவோட பேஸ் கறியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். இதுதான் அந்த பேஸ் கறி. அதுக்கப்புறம் ரெடி ஆனவுடனே எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே சிக்கன் டிக்கா மசாலா வந்து நாங்கள் வந்து ரெடி டு ஈட் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். அது வந்து அப்படி ரொம்ப ஈஸியாக இருந்தது பண்ணுறதுக்கு. அப்புறம் சப்பாத்தி வந்து லைட்டாக வார்மாக இல்லாமல் இருந்தது. ஸோ அதை வார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்கன் டிக்கா மசாலா, அப்புறம் இது வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் இது வெஜ் கறி, ஒயிட் ரைஸு, அப்புறம் ரைத்தா. அந்த ஸ்டோர் பாட் சப்பாத்தி வந்து கொஞ்சம் குளிர்னால கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. அதனால் சரி அதை வார்ம் பண்ணால் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடல்ட் வாலண்டியர்ஸ் எல்லாருமே பேரண்ட்ஸ் தான். அவங்க வந்து அதை வந்து அந்த காஃபி ஸ்டோலேயுமே அதை இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அதை வந்து லைட்டாக வார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வார்ம் பண்ணோடனே எல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்போயே எல்லோரும் வந்து செம ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த பிளேட்டில் வந்து வெஜிடபிள் பிரியாணி, சப்பாத்தி, சிக்கன் டிக்கா மசாலாலாம் இருக்குது. இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அதை பிளேட்டில் போட்ட பிறகு எடுத்தேன். அப்புறம் வந்து இந்த டின்னர் வந்து அவங்க வந்து எல்லா கேம்ப் அவுட்லேயும் பண்ணுவாங்க. இது வந்து டச் அவனில் வந்து காப்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டவ் டாப்பில் பண்ண மாட்டாங்க. கோலை வந்து நல்லா எரிச்சிட்டு அதை ஒரு பிட்டு மாதிரி பண்ணி அதில் அந்த கோலை போட்டு இந்த டச் அவனில் அந்த காப்லர் செட் பண்ணி அதை பேக் பண்ணி எடுப்பாங்க. இது வந்து 2 பீச் காப்லர் அப்புறம் ஒரு ஆப்பிள் காப்லர் பண்ணியிருந்தாங்க. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் டெசர்ட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கேம்ப் ஃபயரில் எல்லாம் உட்காந்து பேசிவிட்டு படுக்கிறதுக்கு போயிட்டோம். அங்கே லைட்லாம் கிடையாது. இதுதான் எங்களோட டென்ட்டு. இருட்டாக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் பக்கத்தில் அடல்ட் டென்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லோரும் வாலண்டியர் டென்ட்டு தான். ஸ்கவுட்ஸ்லாம் எங்கள் கூட இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தனியாக டென்ட் போட்டு அவங்க தனியாக இருந்துக்கணும். ஸோ இதெல்லாம் நாங்கள் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். அதனால் எதுவும் குக் பண்ணல. ஸோ சீரியல், மில்க்கு, அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பனானா, ப்ளூபெர்ரிஸ், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் யோகட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டோர் பாட் யோகட் தான் அது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் காஃபி இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வர்ற வழியில் ஒரு பஞ்சாபி தாபா இருக்குது. அங்கே போய் நாங்கள் இந்த மட்கி சாய் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹோப் யூ லைக் த வீடியோ.